கிராம பொதுமக்களே மற்றும் வட்டார வளர்ச்சி அலுவலர்களே, ஆரிஃபா கல்வி நிறுவனத்தின் தலைவர் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். என் ஏரி என் பெருமை என்ன ஒரு பொதுப்பணியான ஒரு நிகழ்ச்சிக்கு வந்து இந்த கிராம மக்கள் எல்லாம் முன்னெடுத்து இந்த இளைஞர்களை ஊக்கப்படுத்தி இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செஞ்சுருக்கீங்க. இது சம்பந்தமாக எனக்கு இன்விடேஷன் வைக்க வரும்போதே அந்த இளைஞர்கள் சொன்னாங்க, நாங்கள் இந்த கிராமத்தை சுற்றி ஏரியை சுற்றி ஏற்கனவே இந்த பனைமர கன்றுகள்லாம் போட்டிருக்கோம் சார். இப்போ நிறைய வந்து மரங்கள்லாம் வைக்கிறோம். எங்கள் ஏரியை தூய்மையாக வச்சுட்டு இந்த தண்ணியை வந்து இது எல்லாத்துக்கும் பயன்படக்கூடிய அளவில் நாங்கள் இந்த ஏரியை தூய்மையாக வைத்திருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா நிறைய ஊரில் நான் பல ஊரில் வேலை பார்த்துருக்கேன். இந்த ஏரியெல்லாம் பார்த்தா புதர் மண்டி பார்த்திங்கன்னா எந்த பயன்பாட்டுக்கும் இருக்காது. அதில் பார்த்தா நிறையா வந்து இந்த ஆகாய தாமரை செடிங்க, ரெண்டாவது பார்த்திங்கன்னா நெய்வேலி காட்டாமணின்னு சொல்லி ஒரு செடி, இதெல்லாம் வளர்ந்து எந்த பயன்பாடுமே இருக்காது. ஒரு காலத்தில் வந்து மக்கள் வந்து அந்த தண்ணியை தான் பயன்படுத்தியிருக்காங்கன்னா அரசர் காலத்திலலாம் இந்த ஏரியை ஏற்பாடுபடுத்தியிருக்காங்க. காலப்போக்கில் எல்லாரும் வந்து அது மறந்துட்டோங்க. உறுதி செய்யும் எந்த ஒரு குற்றவாளிகளும் ஒரு தப்பு செஞ்சுட்டு தலைமாற முடியாது, கேமரா இருக்குது நம்மளுக்கு காட்டி கொடுத்துரும். குற்றம் செய்கிறவங்களும் வந்து இந்த கேமரா இருக்கிறதால கொஞ்சம் பயப்படுவாங்க, குற்ற செயலில் ஈடுபட மாட்டாங்க.